ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல, அதுவும் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல இருந்து ஒரு பக்கமா ஒரு 500 மீட்டர்ல இருந்து ஒரு 700 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் வீடு தேடிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர வழியில கடைகள்லாம் பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு வீடு தேடிட்டு இருக்கீங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் ரொம்ப பக்கமா இருக்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கமா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு இடத்துல வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடோட சின்ன டீடைல்ஸை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா வந்து 1650 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 3.8 சென்ட் இடம். அதாவது 4 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க. 4 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குது, சரிங்களா? அந்த அளவில் இருக்கக்கூடிய சைட்டில், தெற்கு பார்த்த சைட்டு, முன்னாடி 30 அடி ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் அமைச்சு 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஒன்று வந்து சேலுக்கு பார்க்க போகிறாங்க. அந்த வீட்டு மேலே தான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வீட்டினுடைய ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா எஸ்கேஜ் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா மில்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. அந்த மில்கேட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு NH ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு 600 to 700 மீட்டர் தாங்க இருக்கும், சரியா சொல்ல போனா. அதே லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கா சுத்திலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இதோ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. உள்ள என்ட்ரானோனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வீட்டில் பொறுத்தளவுக்கு சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ். மித்தபடி வீடு வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. பில்டிங் எல்லாமே தரமாக இருக்குது. ஸோ இந்த வீடை பொறுத்தளவுக்கு இபி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைனுங்க. அடுத்தது வந்து நம்ம இப்போ வாங்க உள்ளே பார்த்துருவோம். ரூம் சைஸஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி வீட்டை சுற்றி செட்பேக் வந்து நல்லா ஒரு விலாசமாகவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்ப்போங்க. ஸோ முன்னாடி ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேக்கிலே வந்து செஞ்சுருக்காங்க. இது பாருங்க, நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேன். ஸோ என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு விலாசமான ஹாலுங்க. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியா குபேர மூலையில மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 ஒரு அழகான வென்டிலேஷன் ஃபெசிலிட்டியோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா அட்டாச்சு டாய்லெட்டும் வந்துருதுங்க. ஸோ இங்க பாருங்க, அட்டாச்சு டாய்லெட்டும் உங்களுக்கு வந்துருது. வெஸ்டர்ன் டைப்லேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது சரியா ஹால்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்து, அதாவது கிழக்கு பார்த்து சாமி பூஜை ரூமுங்க. 5க்கு 5 அப்படிங்கிற அளவுல சாமி பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சைட்டினுடைய வாயு மூலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைனிங் பிளஸ் கிச்சன் வாஸ்துப்படி பக்காவா வந்துருது. டைனிங்கோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 8, கிச்சனோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 8ங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ல அமைச்சிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஜலமூலையில பெட்ரூம்ங்க. 2வது பெட்ரூம் 10க்கு 16. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டோடய வந்துருது, ஓகேங்களா? ஸோ அவுட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிடுறேங்க. ஸோ வீட்டினுடைய செட்பேக் நான் உங்களுக்கு காமிக்கிறத சொல்லியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல இங்க டாய்லெட் வந்துருதுங்க, இந்தியன் டைப் டாய்லெட். பின்னாடி போனோடனே ஜலமூலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்கு, தண்ணி தொட்டியும் இங்கே கொடுத்துறாங்க. 300 அடி போர்வெல்ங்க. தண்ணி எல்லாம் வந்து தீராத தண்ணி தான். அதே மாதிரி பின்னாடி பேக்யார்டு வந்து பாத்தீங்கன்னா செட்பேக் நல்லாவே அகலமா ஸ்பேஷியஸா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவைக்கிற கல் உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்துருது. ஸோ இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா செட்பேக் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்களேன். எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் நீட்டா பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சில வீட்டுல இது இருக்காது. இது வந்து நம்ம பார்த்தோம்னா கிச்சன்ல வந்து சேஃப்டி டோர் போட்டு உங்களுக்கு பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து மேலே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது தாங்க, நல்ல ஒரு கடைகள் எல்லாம் பக்கம். இந்த வீட்டுக்கு ரொம்பவே பக்கங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட்ல திரும்பினா, ரைட்ல திரும்பினா கடை இருக்குங்க. ஒரு 50 மீட்டர்ல மளிகை கடை எல்லாமே இருக்கும். சுத்திலுமே வீடுகள் நிறைந்த பகுதி தான், சரிங்களா? ஸோ இந்த வீடை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான வீடுங்க. பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ், மத்தபடி எந்த இதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடு நீங்க இன்ட்ரெஸ்டட்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. இன்னொரு ஒரே நிமிஷத்துல வீட்டினுடைய விலை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா லோன்ல தான் இருக்குங்க. LICல வந்து லோன் பண்ணியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? LICல லோன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 19 லட்ச ரூபா லோன் வாங்கி இருந்திருக்காங்க. இப்போ அந்த லோன் கட்டுறதுக்கு அதெல்லாம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 வருஷமா வந்து லோன் கட்டியிருக்காங்க. 2019ல பில் பண்ண வீடுங்க இது, சரிங்களா? இந்த இடத்துக்கு, இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 55 லட்சம் கோட் பண்றாருங்க. இதுல இருந்து நெகோஷியபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா 30 அடி ரோடு ஃபேஸ்ல DTCP அப்ரூவ்டு சைட்டோட 1050 ஸ்கொயர் ஃபீட்
அழகா தெளிவான ரூம் சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கையெழுத்து தாங்க. நீங்கள் லோன் இந்த வீட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். டிடிசி பேப்பர் தான் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே எல்ஐசியில் வேணாலும் பண்ணிக்கலாம். உள்ள உங்களுக்கு எந்த பேங்க்ல நீங்கள் வேணும்னு கேட்டிங்கனாலும் நானே பண்ணி கொடுத்துறேங்க. இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நான் உங்களுக்கு சைட் விசிட் அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேங்க. இந்த வீடை நீங்கள் பிடிக்குன்னு சொல்கிற பட்சத்தில் லீகல் பார்க்கறதுலேருந்து லோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.